ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. நேற்று குடம் மாட்டினவனை பிடிக்கிறதுக்காக நம்ம ரெஸ்கியூபர் செந்தில் சாரை வர சொல்லி நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம். நேற்று பிடிக்க முடியல, எஸ்கேப் ஆகிட்டா இருந்தான். அப்புறம் சரி இன்றைக்கும் நமக்கு பைசா செலவு பண்ண முடியாது, அதனால் சரி நம்ம போய் ஒரு டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நேற்றுலேருந்தே ஏதாவது காம்பவுண்டுக்குள்ளே விடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு தான் ஒவ்வொருத்தராக கேட்டோம். யாருமே ஒத்துழைக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவனே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே போனாங்க. நாங்கள் கொஞ்சம் கையை எடுத்து கும்பிட்டு ப்ளீஸ்மா ஒரு 5 நிமிஷத்தில் பிடிச்சிருவோன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டோம். அந்த அம்மா சரின்னாங்க. அதுக்கப்புறம் அவனை உள்ளே விட்டு லாக் பண்ணிட்டாங்க. இவன் நல்ல ஃப்ரெண்ட்லி தான், இவன் ஃப்ரெண்ட்லியானவன் தான். எங்ககிட்ட நல்லா வந்தான், நேற்றெல்லாம் நல்லா பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நாங்கள் ஏதோ பண்ண போகிறோன்னு நினச்சி பயந்துக்கிட்டா நடக்குது. ஆனால் எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவைன்ட்டு நம்ம பாலா சார், கோச் பாலா சாரை கூப்பிட்டுருந்தேன். அவர் வந்தார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போராடணும். ஒரு காம்பவுண்டுக்குள்ளே கூட விட மாட்டேன்ட்டாங்க. மனசாட்சியே இல்லாத மனிதர்கள் வாழ்கிற உலகத்தில் இந்த விலங்குகள் இன்னும் எவ்வளோவெல்லாம் கஷ்டப்பட போகுதுன்னு எனக்கு தெரிலங்க. இதை எடுக்கிறதுக்கு நான் 1000 ரூபீஸ் செலவாகுனேன். நிறைய சகோதரிகள் சப்போர்ட் பண்ணிங்க. பட் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு பண்ணினீங்க. நேற்று அதை கொடுத்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சுங்க. நீங்கள் கொடுத்ததெல்லாம் நேற்று யூஸ் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம விடாமுயற்சி 2வது நாளாக இவனை கண்டிப்பாக பிடிச்சிட்டோங்க. பிடிச்சி மவுத் கூடைய அதை போட்டு வாயை போட்டு கட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக அமைதியாக தான் இருந்தான். நல்லது பண்ண வந்திருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்களாம் கூடிட்டாங்க. அப்புறம் ஒரு பிரதர் நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இன்னொரு பிரதர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தாரு. நல்லபடியாக எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் நடந்தால் கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. எங்களை மாதிரி ரெஸ்கியூவர் வந்து நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கலைங்க. இந்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். ஆனால் கொஞ்சம் பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கும் கையில் அடிபடக்கூடாது, அவனுக்கும் கழுத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கத்தி கித்தி பற்றக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. போராடி ரொம்ப பொறுமையாக எடுத்தோம். என்னால் முடியலன்னா அப்புறம் இன்னொரு அண்ணா வந்தார். அவரும் வந்து நல்லபடியாக கட் பண்ணிட்டார். இவன் இப்போ நல்லா இருக்கான். குடுன்னு சந்தோஷமாக ஓடிட்டாங்க. இதைத்தாங்க நான் எதிர்பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நம்ம எப்போவுமே நான் வேறு வழியில் போகிறவா அன்றைக்கி யதார்த்தமாக இந்த வழியில் வந்தேன். அதுக்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்திருப்பேன் போல். இப்படி தான் நம்ம கண்ணில் படுறாங்க. இவனை நல்லபடியாக காப்பாற்றிட்டேன். பாலா சாருக்கும் ரொம்ப நன்றி. நேற்று வந்த செந்தில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு சப்போர்ட் பண்ண அந்த அம்மாவுக்கும் ரொம்ப நன்றிங்க. இதை சுற்றி பொதுமக்கள் நிறைய பேர் வேடிக்கை பார்த்தாங்க. பட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. சரி இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் நடந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.